எப்பா எப்பா எப்பா, என்ன ஒரு ராஜ வாழ்க்கை. என் போட்டு மெது 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 மெதுன்னு இருக்கு இந்த பஞ்சு மெத்த. இது பஞ்சுல செஞ்சாங்களா எதுல செஞ்சாங்கன்னே தெரியலையே. பூ மாதிரி அப்படியே உட்காந்தா உள்ள புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு உள்ள வைக்கிருக்கு. இப்படி எல்லாம் சாணங்க படுத்து தூங்குதுங்க. நம்ம கட்டாந்தரையில வெறும் பாயை விரிச்சு படுக்கிறோம். நமக்கு இதெல்லாம் புதுசு. நாளை எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எல்லாம் ஏசி ரூம்ல உட்காந்து அனுபவிப்போம். ஐயோ ஐயோ, ஏசி ஏசி ஏசி. இன்னத்தை ஏசியை கிட்டக்காவே நான் பாக்குறேனே, ஏசியவே நான் பார்த்தது இல்லையே. வாயில சொல்லிதான் கேட்டிருக்கேன் ஏசின்னு. இன்னைக்குதான் பாக்குறேன். மருமகளே, உன்னையோட அருமை தெரியாம உன்னை நான் எந்த அளவுக்கு வேலை வாங்கிட்டேன். உன்னை வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கிட்டேன் மருமகளே. என்னை மன்னிச்சிரு மருமகளே. இந்த நீ வீட்டுல வந்த உன்னைய நான் அப்படி வேலை வாங்கிக்கூடாது மருமகளே. என் மன்னிச்சிரு மருமகளே. எத்த பரவாயில்லத்த, உங்களுக்கு என் அருமை தெரியாதுல, இப்ப நேர்ல வந்து பார்க்க வந்தானே தெரியுது. இதுக்கப்புறம்னாலும் என் அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நடக்குங்க. மருமகளே, இதுக்கப்புறம் நீ சொல்றதே சட்டம், நீ சொல்றதே நான் கேட்பேன். நீ கோடு கூட நான் தாண்டவே மாட்டேன் மருமகளே. அந்த பிள்ளை கொண்டு போறது நெட்டப்புல பால் மாதிரி தெரியுது. அது நம்ம கண்ணாடி பாத்திரம் கணக்கு இருக்கே, பல 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 பலண்டு என்னன்னு பாப்போம். அம்மா இந்தாங்கம்மா பால் சாப்பிடுங்க. அண்ணி இந்தாங்க உங்களுக்கும் பால். ரொம்ப தேங்க்ஸ் நாத்தனாரே. வாமா வாமா வா வா வா, உனத்தையும் காணாம தேடிக்கே இருந்தேன். என்னம்மா இப்படி நேரம் வேலையா இருந்தியா? என்னம்மா பால் கொண்டு வந்திருக்கியா? டம்ளர் சின்னதா இருக்கு, கொஞ்சம் பெரிய டம்பரா கொண்டு வந்திருக்கலாம். நமக்குள்ள 10 ஒரு கோப்புக்கு. நாளைக்கு இருந்து ஒரு செம்புல கொண்டு போமா. அது செம்புல கொண்டு வரணுமா? ராத்திரில உட்காந்து குடிச்சுக்கே இருக்குமா கிளவி? அத்தடி தூங்காது போல இருக்கு. என்னம்மா நாத்தனாரே, பால் தண்ணியா இருக்கே. அப்படியேவும் எங்க வீட்லயே நாங்க கொல 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 கொலன்னு குடிப்போம். என் மாமியார கேளு, அப்படியேவும் விரல உள்ள விட்டா விரல் பூரா வேன்னு இருக்கும். அந்த மாதிரி பால் குடிப்போம் நாங்க. நீ என்னமா இவ்வளவு தண்ணி ஊத்தி வச்சிருக்க பால்ல? இப்படிலாம் கொண்டு கொடுக்காத, என் மாமியாருக்கு எனக்கும் பிடிக்காது. நல்லா கெட்டியான பால் கொண்டு வரணும். ஒரு சொட்டு கூட தண்ணி ஊத்தாம காய்ச்சி கொண்டு வரணும், புரியுதா? என்னது விரல பாலுக்குள்ள விட்டா வெளியேன்னு இருக்குமா? ஒருவேளை அன்னைக்கு வெண்குஷ்டம் இருக்குமோ என்னமோ, அது தெரியாம பால் வெள்ளை நினைச்சுக்கிற இருக்கு. கையில இருக்க வெண்குஷ்டம் தெரியாம. சரிங்க நீ, நாளையில இருந்து கொல 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 கொலன்னு கைய உள்ள விட்டா வெள்ளையே வர மாதிரி காய்ச்சி கொண்டு வரேன் நீ. ஆமாமா, பால் ரொம்ப தண்ணியாதே இருக்கு. எங்க வீட்ல எல்லாம் நாங்க கொல 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 கொலன்னு குடிப்போம். கூட கொஞ்சம் பாதாம முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் தூள் பண்ணி உள்ள போட்டு அதை காய்ச்சி குடிப்போம். நீ வெறும் பாலை கொண்டு வந்திருக்கு, அதே ஒரு மாதிரி சல்லுன்னு கிடக்கு. நாளையில இருந்து கொஞ்சம் பாதாம கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் முந்திரி எல்லாத்தையும் தட்டி போட்டு அப்படியே கொண்டு போவாமா. நாடு சக்கரை தூக்குல போட்டு எடுத்துருவாமா. சரிங்கம்மா, கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகா தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டுங்களா, மசாலா பால் மாதிரி? வேண்டாம் வேண்டாமா, நான் சொன்னதை மட்டும் போட்டு நல்லா கொல கொலன்னு காய்ச்சி எடுத்துப்பாமா. ஆமாமா நாத்தனாரே, எங்க வீட்ல எல்லாம் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் வாங்குவோம். நல்ல கெட்டிய சுண்டை வச்சு பால் கோவாவை செய்யற மாதிரி அப்படியே குடிப்போம். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கொடுத்தா எங்க மாமியாரெல்லாம் குடிக்கவே மாட்டாங்க. எனக்காக வேற வழி இல்லாம குடிக்கிறாங்க. ஆத்தாடி, நம்ம மருமக நல்லா அள்ளி விடுறாளே, நம்மள பெருமையா பேசுறாளே. 5 லிட்டர் பால் வாங்குவோனாங்க, 4 லிட்டர் பால் வாங்கி அன்னைக்கு 4 ஒப்பேத்தி கொடுப்போம். 5 லிட்டர் பால் அடிச்சு விட்டுருக்காளே. பரவாயில்ல பரவாயில்ல, மாமியார் வீட்டு நல்ல தனிமந்த நடக்க வச்சிருவா இருக்கு. என்ன நீ சொல்றீங்க? ஒரு நாளைக்கு 5 லிட்டர் வாங்குவீங்களா? நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கோம்? நாங்களே ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பால் தான் வாங்குறோம். நீங்க 5 லிட்டர் வாங்குவீங்களா நீ? ஆமாமா, எங்களுக்கு வீடு தான் சின்னது, ஆனா செலவுலாம் நாங்க பயங்கரமா பண்ணுவோம். எங்க மாமியார் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. என்ன ராணி மாதிரி வச்சிருப்பாங்க. எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. வீட்டுல வேலை செய்யறதுக்கு வேலைக்காரி இருக்கா. ஒருத்தி வருவா, பாத்திரம் கழுவி கொடுப்பா, வீடு கூட்டி வச்சிருவா, துணியெல்லாம் துவச்சு காய போட்டு மடிச்சு வச்சுட்டு போயிடுவா. எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க. என்ன வீடு, அந்த வீடு ராசியான வீடு, அதனால இடிச்சு கட்டாம வச்சிருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியாத்தா, இது எப்ப வேலைக்காரியா? அந்த வேலைக்காரி யாரு நமக்கு தெரியாம? பாத்திரம் கழுவுவாளாம், துணி துவச்சு காய போடுவாளாம், மடிச்சு வைப்பாளாம், வீடு கூட்டுவாளாம், அளக்குறாளே நம்ம மருமக. என்ன நீ சொல்றீங்க? பரவாயில்லையே, வீடு கூட்டி வாச கூட்டி அவ்வளவு வேலையும் செஞ்சு பாத்திரம் பண்ண கழுவி துணிமணி துவைச்சு அதை மடிச்சு வச்சுட்டு போயிடுறாங்களா? யாரு நீ அந்த வேலைக்காரி? இவ்வளவு வேலையும் செய்யறாளே, பரவாயில்லையே. இல்லைன்னா ஒரு வேலைக்கு ஒரு ஆள் தான் வருவாங்க. நான் பாத்திரம் தான் கழுவுவேன்வாங்க, ஒருத்தவங்க துணி தான் துவைப்பேன்வாங்க. எல்லா வேலையும் செய்யற வேலைக்காரி யார நீ? இப்படி கேக்குற? வேற யார் அந்த வேலைக்காரி நினைச்ச? என் மருமகதே. என்னம்மா சொல்றீங்க? அண்ணிதான் அந்த வேலைக்காரியா? என்னத்த உளறிக்கிட்டு இருக்கீங்க? அது அது என் மருமக வச்ச ஆளுதேன்னு சொன்னேன். அவதான் கூட்டிட்டு வந்த அந்த வேலைக்காரியன்னு சொல்ல வந்தேம்மா. ஓஹோ அப்படியா? நான் கூட சாக்காயிட்டேன். அண்ணிதான் அந்த வேலைக்காரியோ என்னமோ நினைச்சிட்டேன். ஏமா மரமே, இது நம்ம இங்க ஒரு வாசக்கால் வச்சிருக்கீங்களே, இது எனக்கு வச்சிருக்கீங்க. அது நம்ம சந்து கணக்க போகுது. அந்த சந்து வழியா போனா எங்க போகும்? ஏமா அது சந்து இல்லம்மா, வெளியில பால்கனிமா. போய் நின்று வேடிக்கைலாம் பாத்துக்கலாம், ஒரு காத்தோட்டமா உட்காந்துக்கலாம்ல, அதுக்காக பால்கனி வச்சிருக்காங்க. என்ன அது பாலு கனியா? பால் இப்பதான் வந்து கொடுத்த, அங்க வேற தனியா பால் கனி வச்சிருக்கீங்களாக்கும்? பாலும் கனி என்ன கனி? வாழைப்பழமா, ஆப்பிளா, ஆரஞ்சா? பரவாயில்ல பரவாயில்ல, பசி எடுத்துட்டு இருக்கிறதுக்கா நல்ல வசதிமா உங்க வீட்டுல. ஷோ, இந்த அத்தை வேற நம்ம மானத்தை வாங்குறதுன்னு எனக்கு லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எரிச்சலா இருக்கு. இந்த நெட்டச்சி வேற நம்மள கேவலமா நினைக்க போறேன். அம்மா அது திங்கிற பாலும் கனி இல்லம்மா, பால்கனினா வெளியில போய் சும்மா காத்தோட்டமா உட்காரத்துக்காக விட்டுருக்க இடம்மா. அந்த இடத்துக்கு பேர் தான் பால்கனி, வேற ஒன்றும் இல்லை. எப்ப பார்த்தாலும் திங்கதுலயே இருக்காதீங்க. உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளுங்கம்மா, நான் செஞ்சு தரேன். இன்னும் கொஞ்சம் பால் வேணா எடுத்துட்டு வரட்டுமா?
பாலா இருக்கா? சரி சரி சரி, நீ போய் கூட எடுத்துக்கலாம், பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம். இப்பதான் பால் குடிச்சிருக்கேன், கொஞ்சம் ஜீரணமாய் உள்ள போகட்டா, கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துக்கா குடிக்கிறேன். அண்ணி நீங்க வரப்பவே ஏசி ஓடிட்டு இருந்துச்சா அண்ணி, இல்லை நீங்க வந்து தான் ஆன் பண்ணீங்களா அண்ணி? எங்கம்மா ஏசியே ஓடலையம்மா, நாங்க வந்ததுல இருந்து பாக்குற ஓடாமத்தே கிடக்கு. அம்மா ஏசி ஓடிட்டு தாம்மா இருக்கு. ஏனம்மா கணப்புல நீ கண்ணாடி ஓட்டுருக்க அப்படி இருந்து உனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. நானும் வந்ததுல இருந்து இந்த ஏசி வேத்தையும் பாத்துக்கிட்டு எங்க ஓடுது, அதனுக்குள்ளேயே தானே இருக்கு. நீ வாட்டுக்கு ஓடுதுன்ற என்ன அர்த்தம்? சுத்தம் சரியான பைத்தியத்துக்கு கொண்டு வந்து மாட்டி விட்டிய கடவுளே. இது எப்பதான் ஊருக்கு கிளம்ப போதோ தெரியலையே. இது இருக்க வரைக்கும் எனக்கு கிறுக்கு பிடிக்க வச்சிரும் போல இருக்கு. ஏமா நான் ஓடுதுண்ணா, அது ஓடுது நான் சொல்றேன் உங்களை. இந்த ஏசி ஆன் பண்ணிருக்கீங்களா, கூலிங் வருதான்னு கேக்குறேன். எத்த சும்மா இருங்க, நீங்க பாட்டுக்கு என்னனாலும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏசி வருதா வரலையா உங்களுக்கு? விறுவிறு நல்லா இருக்குல்ல ஜில்லுன்னு? அதெல்லாம் இருக்கு மருமகளே, நீ சொன்ன மாதிரி குளு இருக்கு, அதெல்லாம் அந்த பிள்ளை நம்ம கூலிங்க அது நான் கூலிங்க. அந்த குழுகுழுவத்தையும் கேட்டேன், வேற ஒன்னும் கேட்கலம்மா. குழுகுழுன்னு இருக்கா அவங்களுக்கு, அதான் ஏசி ஓடுறதுன்னு அர்த்தம், அதையும் கேட்டேன். சரிம்மா நல்லபடியா தூங்குங்க, காலையில பாப்போம். சரிம்மா சரிம்மா, பாத்து போய் பாத்திரமா தூங்குங்க. குட்டு நைட். சரிங்க நீ எதனால வேணும்னா சத்தம் போடுங்க, நான் வரேன் நீ, நான் போய் தூங்குறேன் நீ. சரிங்க நாத்தனாரே, காலையில கொஞ்சம் வெள்ளத்துல எழுந்திரிச்சு காஃபி போட்டு கொண்டு வந்துருங்க. நாங்க காலையிலே காஃபி குடிச்சிருவோம். லேட் ஆனா மாமியாருக்கோ வந்துடும், அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆமா ஆமா, இந்த அம்மா டென்ஷன் ஆகும். ஆளை பாரு ஆளை. எங்க அப்பத்தாவை கூட நான் காலையில இருந்துச்சு காஃபி போட்டு கொடுத்தது இல்லை. இந்த கிளவிக்கெல்லாம் போட்டு தர வேண்டியது இருக்கு. ஐயோ எல்லாம் நம்ம தலையெழுத்து. மாமாவுக்காண்டி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. எனக்குள்ள தூங்கிக்கு இருக்க மிருகத்தை எழுப்பி விட்டுருவாங்க உங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து. சரிங்க அண்ணி, நான் போய் தூங்குறேன் நீ. ஏன் மருமகளே, நல்ல விளையாட்டையும் பிடிச்சி கொண்டு இருக்காங்க மருமகளா. நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறாளே, நம்ம ஆட்டி வச்ச பொம்மை மாதிரி இருக்கா. அப்படியே லேசா இடம் விட்டுறாதீங்க. நெட்டச்சி பயங்கரமான ஆளு. சின்ன வயசுல இருந்தே நம்மள பாத்திருக்கேன். விளையாட்டுனா கூட ரொம்ப இதா இருப்பா, திமிரா இருப்பா. ஏதோ சும்மா அப்பாவுக்காண்டி வாயை அடக்கி வச்சுக்கிட்டு அமைதியா பேசிட்டு இருக்கா. வாயை திறந்தாலும் நம்மளால பதிலே பேச முடியாத. இவகிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு நல்லா சாப்பாடு ஆகி கொடுக்குறா, நல்லா நம்மளை கவனிக்கிறான்னு அசால்ட்டா இருந்துறாதீங்க. கிளவி உனக்கு என்ன வேலைக்காரின்னு பாத்தியா? நல்லா வேலை செய்யறது எனக்கு பட்டமா கொடுக்குற பட்டம். இரு இங்க இருந்து போவங்களே ஒரு நல்லா கவனிச்சு விடுற இரு. அதுவும் இல்லாப்புல ஓ மருமக என்னன்னா என்னையே நெட்டச்சின்றா, பயங்கரமான ஆளுன்றா. குள்ளப்பூதான் உனக்கு இருக்குடியே, உனக்கு இருக்கு. ஏதோ அன்னிகாரின்னு பாவம்னு கொஞ்சம் பரிதாபப்பட்டேன். ஆனா நீ இவ்வளவு மோசமான ஆளா இருக்கியே. முன்னாடி விட்டு பின்னாடி புறம் பேசுறியா? இருடி இரு, உனக்கு சேர்த்து இருக்கு மேக்கப் பைத்தியம். அப்பா மருமகளே, பாலை குடிச்சு நீ தூக்கமா வருது. அத்தை அப்படியே படுத்துக்கிறேன்ப்பா. குளு இருக்கு. பங்குனி மாசம் வெயில் சுத்தமா தெரியவே இல்லையே. அப்படி சிலு இருக்கு. ஐஸ்கிரீம் எடுத்து மேல ஓட்ட மாதிரி இருக்கு மருமகளே, சூப்பரா இருக்கு. சரிங்க படுத்துக்கோங்க, நானும் வந்து படுத்துக்கிறேன். எனக்கும் தூக்கமா வருது. என்னமோ உங்க மகன் வரேன்டாரு, என்னமோ வர முடியலன்ட்டாரு. நாளைக்கே வருவாராம். அவர் தாண்டி இம்பிட்டு நேரம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி நம்ம தூங்குவோம், நம்ம 2 பேரும். அவர் காலைல தானே வருவாரு. என்ன மருமகளே செல்லு போன் மாதிரி இருக்கு? இது செல்லு போன் இல்லத்த, இதான் ரிமோட். இதை வச்சுட்டே ஏசியை போட முடியும், ஆஃப் பண்ண முடியும். அப்படியா? சரி இப்ப போட்டுதானே இருக்கு, இன்னும் இருக்க தேவையில்லையில. அங்க ஓரமா போடு. எத்த நைட்ல திடீர்னு கூலிங் அதிகமாயிரும், குளிர் அதிகமா வந்துச்சுன்னா என்ன பண்றது? எடுத்து ஆஃப் பண்ணணும், இல்லை குறைச்சு வைக்கணும்ல. எப்பயுமே ரிமோட்டை பக்கத்துலேயே வச்சுக்கணும். நீங்க படுத்துக்கங்க, நான் பக்கத்துல வச்சு 2 பேருக்கு நடுவுல. இங்க பாத்தீங்களா அந்த சிகப்பு பட்டன் இருக்குல்ல, உங்களுக்கு ரொம்ப அதிகமா குளிர் அடிக்கிற இருந்துச்சுன்னா இதை எடுத்து ஏசிக்கு நேரம் நீட்டி டக்குன்னு அமைக்கி விட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும் ஏசி. நான் தூங்கிட்டா கூட நீங்க எடுத்து ஆஃப் பண்ணிருங்க, சரியா? அப்படியா? அந்த செவத்த பட்டனா? சரி சிவப்பு பட்டனு அதை ஆஃப் பண்ணணும். சிவப்பு பட்டனு. சரி இப்ப எனக்கு மனப்படம் ஆயிடுச்சு, நான் பாத்துக்கிறேன். நடுவுல வச்சிரு. நீ எந்திரிச்சா நீ ஆஃப் பண்ணு, நான் எடுத்து நான் பண்ணிடுறேன். எனக்கு யாரும் தூங்க விடாம உட்கார வச்சுக்கு என்ன பேசணும்ன்றீங்க? என்னதான் பேச போறீங்க? சொல்லுமா புஷ்பா, நீனாலும் சொல்லு. இந்த அம்மாவும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்குது. 2 பேரும் என்னமோ பேசணும்ன்றீங்க, ஒன்னும் சொல்லாம தூங்க விடாம உட்கார வச்சுக்கிறீங்க எல்லாத்தையும். இங்க பாரு சரசு, இப்ப என்ன உனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியமா? டெய்லி தான் தூங்குற, டெய்லி தூங்கி ஏன்ட்ட கண்ட? ஒரு நாள் லேட்டா தூங்கினா என்ன ஆயிடும் உனக்கு? வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துருக்கு? தூக்கதே உனக்கு பெருசா தெரியுதா? அமைதியா இரு நீ. நீங்க வேற சுத்தி முத்தி பாப்பீங்க, கடைசியில ஏன் கிட்ட வந்துருவீங்க. சும்மா எனக்கு நாளும் குறை சொல்றதுக்கு. பேசாம இருந்தத சொல்லுமா புஷ்பா, என்னதேமா பிரச்சனை? எனக்குமா நீ மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்க? அத்தை ஒருக்கும் கோவமா இருக்காங்க, என்ன ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எலி பாட்டி நீனாலும் சொல்லு. அது ஒண்ணு இல்ல, அந்த வீட்டுல இருக்கிறதே பாட்டிக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்பத்தா பாட்டிக்கு நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க இல்லாட்டினா இந்த வீட்டுல எனக்கு அது கூட இருக்கவே முடியல, இருக்கவே பிடிக்க மாட்டேனுது. நம்ம ரொம்ப என்ன கொடுமைப்படுத்துறாங்க. நான் இங்க இருக்கவே மாட்டேன், நீங்க இல்லாட்டினா இங்க அது போயிடுறேன் நானு. ஐயா என்னம்மா நீ மாசமா இருக்கவில்லை இப்படி அழுகலாமா? தேம்பி ஐயா நிம்மி அழுதா வவுர் என்னத்துக்கு ஆகுமா? வவுர் குழுங்கும்லம்மா. நீ ஏன் ஆடக்கூடாது அசைக்கூடாது அழுதாப்புல வச்சிருக்கேன். இப்படி நீ அழுத என்னத்துக்கு ஆகுறது? பிள்ளைக்கு எதுக்கு ஆகுமா? சொல்லுவாப்போ. வேண்டாமா, அழுகாதம்மா. ஆமா நீ அழுதா கூட குழந்தைக்கு என்னமோ ஆயிரும் சொல்லி பதறி கிடக்க. அவ என்ன செஞ்சா தெரியுமா? யாரும் இல்லாத நேரம் வாக்கிங் போறாளா? வாக்கிங்
எந்திரிச்சு அவாடு கிட்டுங்க நடந்துட்டு இருக்க வெளியில வாசப்படியில தெரியுமா உங்களுக்கு? அதை சத்தம் போடுறதுக்கு நான் கெட்டவனா அவளுக்கு? இவ்வளவு கண்டாலே எனக்கு பிடிக்கிறது இல்லையா? ஏண்டி உனக்கே உடம்பு வீக்கா இருக்கேடி, இந்த மாதிரி நீ நடந்துட்டு நல்லா கொஞ்சம் சத்தம் போட்டதுக்கு இந்த மேடம் இனி அப்படியே எடுத்து பேசுறா. இதுக்கு என்ன போய் நீ கண்டுபிடிக்கிறா? கேட்டா கேள்வி கேட்டா இப்ப இல்ல அப்பதானே நீ தேவையில்லாம கை நீட்டி அடிச்சாங்க. நான் என்னதான் பேசினாலும் அதுக்காக நீ அடிப்பாங்களா? ஒரு புள்ள தாச்சி பிள்ளைன்னு கூட பார்க்காம நீங்க அடிச்சீங்களா? எதுக்கு புள்ள தாச்சி பிள்ளை போய் கை நீட்டி அடிக்கிறீங்க? அதெல்லாம் பாவம் இல்ல தேவை அடிக்கலாமாங்க? போல முடி எனக்கும் தெரியாதா? மாசமா இருக்க கருப்புணி பிள்ளைய கை நீட்டி அடிச்சா பாவம் முடி. அவ என்ன பேசுனா தெரியுமா? இப்படி வாக்கிங் போறியடி நடக்கிறியடி அந்த பிள்ளைக்கு ஒண்ணு ஆகி போச்சு என்ன செய்வ வப்பன்னு கேட்டதுக்கு அவ சொல்றா, புள்ள என்ன செத்தா போச்சு கலைஞ்சா போச்சுன்னு பேசுறாடியே. அப்படி வார்த்தையை கேட்டுக்கிட்டு அடிக்காம என்ன செய்வேன்? எனக்கோ வராதா? அடிப்பாவி எத்தனை தண்டி வார்த்தை பேசியிருக்கா? அம்மானாலும் ஒரு அடியோட விட்டுச்சு. நான் கூட என்ன தூக்கி போட்டு நச்சு 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 4 முடி மேலேயே மிதிச்சிருப்பேன். ஏமா அத்தை சொல்றது உண்மையா? நீ அப்படித்தான் பேசுனியா? ஏமா வகுத்துக்குள்ள இருக்க பச்சை பிள்ளைய பார்த்து செத்து போதா கலந்து வச்சான்னு பேசியாமா? நீ இதெல்லாம் குடும்ப பொம்பளை பிள்ளை பேசுறதாமா? ஏமா இந்த வார்த்தை இப்படி பேச அடிக்காம என்னமா செய்வாங்க? அந்த நானும் அடிக்கதான் செய்வேன் நானு. இல்ல நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லல. இப்ப என்ன ஆயி போச்சு, குழந்தைக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னேன். அவங்க சும்மா பொய் சொல்றாங்க. ஐயோ எப்படி போய் சொல்றான் பாரு. நானும் தான குத்துக்கள மாதிரி அந்த இடத்துல இருந்தேன். அவ பேசுனது நெசந்தேண்டி அங்கம்மா. அவ அப்படித்தான் பேசினா. அதனாலதான் உன் மாமியா கோவம் வந்து அடிச்சாங்க. நான் கூட இருந்து பார்த்தேன். இது கடவுளுக்கு பொதுவா உண்மடி. கேட்டுக்கிட்டியா? அந்த பாட்டிமா போய் சொல்றாங்க. எல்லாருக்குமே உன் மேல கோவம் இருக்காக்கும். எல்லாத்துக்கும் உன் மேல எது இருக்கா? வெறுப்பு இருக்கா? சொல்லுவாப்பா. நீ செய்ய பத்தியான்னு சொல்றாங்க. என்ன பேசி பழகுற நீ? நானும் சரி மருமகளை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பேசாம இருக்கேன். நீ இப்பெல்லாம் கொஞ்சம் வாய் சரியில்லாம நம்ம பேசுற. நான் சொல்லிவிட்டேன். அது மாசமானதுக்கு அப்புறம் வாய் சுத்தமா சரியில்லை. எனக்குனால ஏடா அவ்வளவு மாதிரி பேசிக்கிருக்க. நானும் சரி சின்ன பிள்ளை என்கிட்ட பேசுறியாம பேசுன்னு பாத்துக்கிருக்கேன். வீட்டுக்குள்ள பிரச்சனை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்பதான் சந்தோஷமா இருந்தேன். என் மகன் நல்லா சந்தோஷமா இருக்காளே, நம்ம மதினி மாறிடுச்சு, குணம் மாறிடுச்சு, நல்லபடியா இருக்கான்னு சந்தோஷப்பட்டு வந்தா வீட்டுல அது புள்ளி பெரிய பிரச்சனை எடுத்து வச்சிருக்கீங்க. நான் என்னதான் செய்ய சொல்றீங்க நீ? ஆத்தாடி என்ன இன்னைக்கு நம்ம மாமியார் ரொம்ப ஓவரா பேசுது. டரர் மாதிரி பேசிக்கிருக்கு. எப்பயுமே என்னாமா ஏதுமாண்டும் இன்னைக்கு நம்ம இப்படி பேசுது. நம்ம பேசாம சரண்டர் ஆயின்னு விழுந்தேன். மன்னிப்பு கேட்ட வேண்டியதேன். இல்லாட்டினா ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க. அப்படி கேள்றினா அப்படி கேள்றி. நீ செல்லம் குடுக்கத்தே உச்சாணி மேலே ஏறி போய் உட்காந்துக்கிட்டு ஆட்டம் அடிக்கிற ஆட்டம். மயில இறங்கி உடனே போடாது. படுக்குன்னு புடிச்சு புடிக்கி புண்ணு பக்க விடுமா. அங்கம்மா மாசமா இருக்கவளே தேவையில்லாம சத்தம் போடாது. இந்த மாதிரி நேரத்துல விடு. அந்த பிள்ளை எதை தெரியாம செஞ்சிருச்சு. சரி மன்னிச்சு விட்டுரு. நீங்க வேற நீங்க என்ன பேசிக்கிட்டீங்க? நான் இத்தனை நாள் பொறுமையா தான் இருந்தேன். ஒரு மாமியா மாதிரி நடந்துக்கிட்டு இந்த பிள்ளைகிட்ட பெத்த தாய் மாதிரி நடந்துக்கிட்டேன் நானு. ஒரு வீட்டுல எப்படி வேலை வாங்குறாங்க, எப்படி கொடுமைப்படுத்துறாங்க மருமகளை நான் அப்படியே வச்சிருந்தேன். பரம காட்டுல இந்த பிள்ளை தான் அதிகமாக கொடுத்து வச்சிருந்தேன் இந்த வீட்டுல. அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளை இந்த மாதிரிலாம் செய்யலாமா? எப்படி இந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன வந்து இந்த பிள்ளைக்கு? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி இந்த வார்த்தை வேசம் செய்யும் சொல்லி. எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. மருமகளுக வீட்டுக்கு வந்த பிள்ளையே எப்படி இப்படி வேலை செய்யுது? வீட்டு வேலை செய்ய, காட்டு வேலை செய்ய, அம்புட்டு வேலையும் உடனே மகாராணி மாதிரி வச்சிருக்கேன் நானு. இங்கிட்டு அங்கிட்டு வைக்க விடாம வச்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ இந்த பிள்ளையை எப்படி போட்டு நான் வாக்கிங் போறேன் வளவு வரேன்னு சொல்லி இப்படி பண்ணிக்கிறியம்மா? என்னமா நீ? ஏய் நீ அப்படி வச்சது வேண்டி தப்பு. மகாராணி மாதிரி வைக்கணும்னு ஆசைப்பட்ட பாத்தியா? குப்பையை கொண்டு போய் கோபுரத்துல வச்சாலும் அது குப்பை எடுத்தே வரும். அது கோபுரத்துல நிக்குமா? காத்தடிச்சா கீழே வந்து விழுகும். உனக்கு கூறலாம் நீ வச்சிருந்தீன்னா அவ அதே மாதிரி இருப்பாளா? நீ தாண்டி காரணம். ஆரம்பத்திலே மருமகளை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருந்துருக்கணும். நீ அங்க ஒரு மருமகளை இங்க ஒரு மருமகளைன்னு சொல்ல வந்து அவன் மனசுக்குள்ள பெரிய நம்மதே மகாராணி உழந்த வீட்டுக்கு நம்ம வச்சதே சட்டம் போல அப்படின்னு சொந்தவத்தை மதிக்கிறது இல்ல, யாரையும் மதிக்கிறது இல்ல. ஒரு நாத்தனங்கையை மதிக்கிறது இல்ல, ஒரு வீட்டுல பெரிய மனுஷிய பாட்டின்னு சொல்லி யாரையும் மதிக்கிறது இல்ல. யாருக்கு மரியாதை கொடுத்துருக்காவ? அவ வந்த நிக்கிறதே குசும்பு வேலை தானே பண்ணிட்டுறா. கிளவி இதுதான் சாக்கடான்னு அப்படியே எடுத்து கொடுக்குறாவாரு. உன்னை ஒரு நாளைக்கு இரு கிளவி அப்படியே மண்டை உடச்சு வரேன் பாத்துட்டே இரு. அப்படி இல்லத்த நான் என்ன நினைச்சேன், ஒரு வசதியான வீட்டுல இருந்து வந்திருக்கு இந்த புள்ள, சொகுசா வளர்த்துருப்பாங்க, ஒரு வேலை வெட்டி செஞ்சிருக்காது. அதனால நம்ம கொஞ்சம் நல்ல நோவு நாப்பட பாத்துக்குருவோமே, வந்தனி வீட்டுல வேலையை வாங்கக்கூடாது, வெட்டி வாங்கக்கூடாதுன்னு நினைச்சேன். பாத்தீங்களா? அதுதான் நான் செஞ்ச தப்பு. வந்தனிக்கு இருந்து அந்த வேலை செய்யுமா இந்த வேலை செய்யுமான்னு சொல்லி அமட்டி வச்சிருந்தா இந்த பிள்ளை இன்னைக்கு இப்படி செஞ்சிருக்காது. அத்தை மேல ஒரு பயம் இருக்கும், மாமியாண்டா அதுக்கு பயம் இருந்திருக்கும். நீ வேறடி வசதியான வீட்டுல இருந்து வந்தா இவங்க என்ன தனால பரம்பரையா பணக்காரங்களாக்கும். நேற்று நேரம் 4 காசு சம்பாரிச்சு விட்டு நானும் பணக்காரங்க சும்மா பீத்தி திடுறாங்க. நீ வேற இவ வீட்டுல என்ன கஷ்டப்பட்டாலும் கஞ்சியும் குடிச்சு குடிக்காமையும் காசு சேர்த்து வச்சு சும்மா 2 நகை எடுத்து போட்டு அமுச்சு விட்டாங்க. நீ இடமா வசதியானவ இருக்கு. அவங்க தாத்தையும் பாட்டையும் இருந்து போய் சேர்த்து வச்சிருந்தாங்களாக்கும் பரம்பரை சொத்து கறியாக்குவ. சும்மா இங்க வந்து நடிப்பாது கடி. அப்படியே கட்டி கொடுத்த இடத்துல வந்து எனக்கு அந்த வேலை தெரியாது, எனக்கு இந்த வேலை தெரியாது, சோறாக்க தெரியாது, எனக்கு குழம்பு வைக்க தெரியாது, அப்படி இல்லாத நடிப்பா நடிப்பாளுங்க தெரியுமா? இப்ப இருக்க அவளுக்கு ஊரே அப்படித்தான் நடிச்சு திடுறாளுங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க. என்னை பத்தி பேசுறீங்களா அதோட நிப்பாட்டிக்கங்க. தேவையில்லாம என் குடும்பத்தை பத்தி பேசுறவளை வச்சு கத்திங்க வச்சுக்கோங்க. அப்புறம் மரியாதை இருக்காது பெரிய மனுஷன். இப்ப மட்டும் என்னவா நீ என்ன பெரிய மனுஷி கேப்ப மரியாதை வச்சு பேசி தெரியாக்கும். கையை ஓங்குற நீ எல்லாம் பயம் இல்லாம ஏண்டி உன் மரும கையை ஓங்குறாடியே நான் அடிச்சதுக்கு பதிலுக்கு வயசு கூட மரியாதை இல்லாம இதன் பிள்ளை வளர்த்து அப்படி பேர் வச்ச லட்சணமாக்க அவங்க வீட்டுல. இதுல அவங்க வீட்டை பத்தி பேசினா கோவம் வந்துருந்தான். கோவாள் இந்த அம்மாவுக்கு. ஏமா அதான் தப்பு இல்லையாமா? அவங்க வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அந்த மனுஷன் நீ கையை ஓங்கலாமா? நீ சின்ன பிள்ளை, அவ உன்னை அடிச்ச தப்பு கிடையாது. நீ அவங்க கை ஓங்கலாமாமா? என்னமா நீ இந்த மாதிரிலாம் செஞ்சு தெரியற? நீ இந்த மாதிரிலாம் செய்வனை எதிர்பார்க்கவே இல்லம்மா.
அடியே ஓ மாமியாரியே என் மருமக அங்கம்மா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து இம்புட்டு வருஷமாச்சு. ஒரு நாள் என்னை கையை ஓங்கிருப்பாளா? அவளை நான் பேசாத பேச்சு கிடையாது, கேட்காத வார்த்தை கிடையாது. இன்னும் ஒரு நாள் அத்தன்ற வச்சுக்கு மறு வச்சு பேச மாட்டா. எனத்தே கோவத்துல அவாடுக்கு பழவிக்கு போவா, அவாடி பேசிக்கு போவா. ஒரு நாள் கூட என்னை கையை ஓங்குனது இல்ல. நீ எல்லாம் நேத்து மலையில நனைஞ்ச காலி அன்னைக்கு நீ என்ன கையை ஓங்கி வர அடிக்கிறதுக்கு வயசு வாக்காம தராதரம் தெரியாம. சரி சரி விடுங்க, ஏதோ அந்த பிள்ளை தெரியாம செஞ்சிருச்சு, சின்ன பிள்ளை, மன்னிச்சு விடுங்க. இங்க வரமா புஷ்பா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்கிறாதம்மா. பெரியவ சின்னவனு மரியாதை கொடுத்து பழகு. நானும் உன்னை எப்படியோ நல்ல பிள்ளை நினைச்சுக்கிருந்தேன். நீ இந்த மாதிரிலாம் செய்வன்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிறாத. உன் புருஷனுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவியாம்மா. சரிங்க மாமா, மன்னிச்சிருங்க. இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன் மாமா. நீ வேறடா சும்மா இவெல்லாம் திட்ட திண்டுக்கல்லு வைய வைரக்கல்லுண்டு நம்ம என்னத்த சொன்னாலும் தொடச்சு போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பா. புருஷன் என்ன மரியாதை வச்சிருக்கா அவனுக்கு? அவன் புருஷனை மதிக்கவா செய்யறா? இவ ஆட்டி வச்ச கைப்பம்மா மாதிரி வச்சிருக்கா அவள. இவளும் பயங்கரமான ஆளாத்தே இருப்பான் போல இருக்கு. இப்படி பேர் பேசுறாங்க, அப்படியே அமைங்கினி களி மாதிரி நிக்கிறாளே. நம்ம அம்மாவே கை நீட்டிருக்கா. அவளுக்கு எம்படி திமிர் இருக்கு. ஏதோ போனா போதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட்டு சேர்த்துக்கிட்டு பேசிட்டு தெரிஞ்சோம். கடைசியில பார்த்தா நம்ம அம்மாவே அடிக்க வந்திருக்காளா? இதுக்கப்புறம் நம்மள இப்ப கூட கூட்டு சேர்க்கறத கம்மி பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் இவ சாகுவாசனை வச்சுக்க கூடாது. நம்ம நாளைக்கு நம்மளே கை வாங்கினாலும் ஓங்குவாங்க. இங்க பாருமா புஷ்பா, இனிமேல் நாளும் பெரிய ஆளுக்கு சின்ன ஆளுன்னு பார்த்து பேச, மரியாதை கொடுத்து நடந்துக்க, புரியுதா? அதுதான் நல்லது. வகுத்துல இருக்க குழந்தைக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடு. நீ பண்றதுதான் குழந்தைகளுக்கும் வரும். நீ என்னென்ன செய்யறியோ அதை பூரா உன் குழந்தை வகுத்துக்குள்ள இருந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கே இருக்கும், புரியுதா? நீ செய்யற நல்ல பழக்கங்கள் தான் உன் பிள்ளைகளுக்கு வரும். நீ செய்ய கெட்ட பழக்கங்களும் உன் பிள்ளைகளுக்கு வரும். அதனால நல்ல விதமா நடந்துக்கிறதுக்கு கத்துக்க, புரியுதா? இதுக்கு மேல யாரும் சொல்றதுக்கு இல்ல. உள்ள புத்திக்கெல்லாம் கொட்டுக்கும் பழிக்கணும்னு நான் நினைச்சுக்கா இருந்தேன். இந்த எலியெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுது நேரம். ஆமாமா, நீ செஞ்சது ரொம்ப தப்புமா புஷ்பா, சொல்லிட்டேன். நான் கூட சரி நல்ல இல்லையே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட என்னமா ஏதுமான்னு பேசிக்கிருந்தேன். நீ என்னடா கடைசியில் எங்க அம்மாவே கை நீட்டி இருக்க. நீ என்னம்மா பழக்கம் இது? அவங்க வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணாமா? இப்படி வயசாயிடுச்சு, நாங்களே அவங்ககிட்ட எடுத்து பேச மாட்டோம். எதனாலும் பேசிக்கிட்டு வாய்க்குள்ளே புலம்பிக்கிட்டு போயிடுவோம். நீ கை வாங்கியிருக்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம்மா? மருமகளே, இன்னைக்கு தாண்டி நீ நியாயமா பேசியிருக்க. உன் வாழ்க்கையிலேயே பெத்த தாய கை ஓங்கினதுக்கு அப்புறம் தான் உனக்கு நான் ஏது அநியாயம் ஏதுன்னு தெரியுது போல இருக்கு. சரிம்மா போ, போய் ரெஸ்ட் எடுப்போ. அதுக்காண்டி சும்மா இங்க நின்று கேட்க ரொம்ப நேரம் நிக்காத போ. ஆமா, பேசுறதெல்லாம் பேசிட்டு அசிங்கப்படுத்திட்டு நல்லா வஞ்சிட்டு நல்ல ஒரு நானே மாதிரி பேசும். ஆள பாரு குந்தாணி. அது கிடக்கட்டும் முடி, விர்ரி விர்ரி, டென்ஷன் ஆகாத. டென்ஷன்ல இருந்து வெளியில வா. என்ன பரம் எப்படி இருக்கா? போயிட்டு வந்தீங்களா வீட்டுக்கு? நல்லா இருக்காளா? பரம் என்ன இப்பதானே வந்துட்டு போனா? வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் நல்லா இருக்கான்னு இருக்கிறீங்க நீங்க. அதுக்குள்ள என்னவா? ஆமாடி, அவ கிடக்கா. என் பேட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்கால்ல? நல்லா இருக்காத்த, சந்தோஷமா இருக்கா. மதினி இப்ப மாறிட்டாங்க, முத மாதிரிலாம் இல்ல. பரமுட்ட நல்லா அன்பா பாசமா பேசுறாங்க. நான் போனா என்கிட்ட நல்லா பேசுறாங்க. வாங்கம்மா டீ குடி காப்பி குடின்னு நல்ல பக்குவமா பேசுறாங்க. எதிர்பார்க்கவே இல்ல மதினி இந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அதைத்தான் சொல்லாம ஆசையா வந்தேன். வந்ததுக்குள்ள இங்க 50% நடந்திருக்கு. எனக்கு என்ன தெரியும். என்ன சொல்ற? ஓ மதினி யாரி மாறிட்டாளா? அத்தடி, உலகமே அழிஞ்சு போயிட முடியும். அவன் மாறினானா? பரவாயில்லையே, என் பேத்தி கெட்டிக்காருதேன் போல அவளவே மாத்திட்டாளா? என்னது பாக்கியன்றவோ மாறிட்டாளா? இது நம்புற மாதிரி இல்லையே. புள்ளி சும்மா ஒன்றும் பதுங்காதே, பாயிரத்துக்குதான் பதுங்கும். அப்பனா பாக்கியே ஏதோ பெரிய பிளான் போட்டிருக்கா போல, அதுக்குத்தான் பன்முறா. ஆமாத்த, அந்த பிள்ளை வேற வந்திருக்கு. லட்சத்திரா அன்னை மக ரொம்ப வருஷமா பாவம் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தாங்கல்ல, அதுல வந்திருக்குங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்க. எங்கிட்டோ நான் கும்பிடுற அந்த கருப்பேன் என் பேத்தியை நல்லபடியா வாழ வச்சா போதும், அதுவே எனக்கு நிம்மதி. எப்படா அந்த வீட்டுல இருக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கா. அந்த கருப்பந்தேன்னு தோணேன். நல்லா தூங்குறீங்களா 2 பேரும்? பரமியும் கார்த்தியும் ரூமை விட்டு விரட்டி விட்டுட்டு நீங்க நல்லா சொகுசா தூங்குறீங்களா? கேட்டு சிரிக்கி வயசு பிள்ளைங்களை வெளில துரத்தி விட்டு உனக்கெல்லாம் ஏசி ரூம்ல தூக்கம் கேக்குதா? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. சும்மா அலற விடுறேன் பாரு. இப்ப ஏசிய ஃபுல்லா வச்சு விட போறேன். சும்மா அந்த ரூமே காஷ்மீர் மாதிரி ஆக போகுது. எப்படி தூங்குறீங்கன்னு பாக்குறேன்டி. சும்மா நடுங்கணும் நீங்க 2 பேரும். ஏசிய ஃபுல்லா வச்சு விட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ரூம்பே ஐஸ் கட்டி ஆக போகுதுடி. நீங்களும் சேர்ந்து விரைச்சு போங்க. இங்க உட்காந்து நான் வேடிக்கை பாக்குறேன் ஜாலியா. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த 2 மெண்டலும் அதில் நனைகின்றது. மருமகளே மருமகளே, என்னம்மா இப்படி குளிருது? ஆத்தாடி ஆத்தே, ஊட்டி கொடைக்கானல் போனா அப்படி இப்படி குளிராது போல இருக்கு. என்னம்மா இப்படி குளிருது? இந்த பிள்ளை சொல்லிச்சே அந்த ரிமோட்ல சவப்பு போட்ட நாமக்கணும்னு சொல்லி, அதை அமைச்சு பாப்போமா? ஆத்தே ஆத்தே நடுங்கு திரிச்சு ஆமி, தண்ணி வந்துடும் போலயே. ஏசிண்டாங்க, ஏசியை கட்டுறதுக்கு இதை நம்ம இப்படி இருக்கு. ஏம்மா இதுல அப்படி படி தூங்குறாங்க. ஆத்தாடி நம்மள வரைச்சு போயிடும் போல இருக்கே. எப்பா எங்கடா இருக்கு அந்த ரிமோட்டு? குளிர்தா
இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. சும்மா இன்னும் பாரு, அப்படியே நரம்புலாம் பிடிச்சி இழுக்க போகுதுடி. இன்னும் வச்சா மருமக எங்க ரிமோட்டை காணா? ஆத்தே எங்க தூக்கி போட்டான்னு தெரியலையே. அடியே மேக்கப் பைத்தியம் எங்கடி ஓட்ட ரிமோட்டை? ஐயோ எங்க ஓட்டான்னு தெரியலையே. குளிருதே குளிருதே ஏம்மா. ஆத்தாடி ஆத்தே முடியலையே. நான் காலையிலக்குள்ள அப்படியே கல்லாகி போயிருவேன் போதுக்கே. ஐயோ இப்ப வாரி எப்படி தூங்குறான்னு வாரு. அடியே மருமகளே மருமகளே லட்சு லட்சு எந்திரிமா எந்திரிமா. ஆமா ஆத்தே ஆத்தைக்கு ஒன்றும் முடியலம்மா, நடுங்குதுமா. எந்திரிமா எம்மா எம்மா மேக்கப் ராணி எந்திரிமா. என்னங்க தூங்க விடாம எதுக்கு எழுப்பி விட்டீங்க? தூக்கமா வருது. என்னங்க இப்படி குளிருது? ஏன்ட்ட ரொம்ப குளிர்ச்சுன்னா அந்த ஏசி ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, சேவப்பட்டு நமக்கு சொன்னேன்ல, எங்க ரிமோட்டை கொண்டா அதை ஆஃப் பண்ணி விடுவோம். ஏன்னா அது எப்படி குளிருது? அப்பா அத்தடி. அடியே கூறு கட்டவளே ரிமோட்டை காணா. அப்படி நானும் வெளியே தேடி பார்த்துட்டேன், எங்கனக்குள்ளேயும் இல்லையே. எங்கன ஓட்டன்னு தெரியலையே, ஒண்ணுமே தெரியலையே. எங்கனக்குள்ள கண்டுபிடிச்சேரி அத்தை வரைச்சு போயிரும் போல, ஒண்ணுமே முடியலையடி. ஆத்தே ஏசி ரூமு கேட்டது ஒரு குத்தமாடி. ஆத்தே கொலையா கொண்டு விட்டாங்களேனே போட்டு. என்னத்த சொல்றீங்க? எனக்கு ரொம்ப குளிர்ந்து ஒன்னும் முடியல. என்னத்த நடந்து எங்கத்த ஓட்டிங்க? என் பேர் தள்ளி விட்டீங்களா? கட்டில கட்டில பாத்தீங்களா? மேக்கப் ராணி குளிருதா? நீ தானடி நாத்துனா ரூம் வேணும்னு கேட்ட. இப்ப என்ஜாய் பண்ணு, நல்ல ஏசில என்ஜாய் பண்ற. நாளைக்கு இருந்து ஏசியே வேணான்னு ஓடுறீங்க ரெண்டு பேரும். ஆத்தே ஆத்தே அடியே மருமகளே நாத்தனா ரூமு வேணும்னு கேட்டோம். இப்போ காலையிலக்குள்ள நார் ஆயிடுவோம் போலி. அடியே சாமி. ரெண்டு பேரும் இப்படியே உட்காந்து அந்த பெட்ஷீட் எடுத்து பொத்திக்கிறோம். யாரும் ஒண்ணுமே முடியாது. இருங்க அந்த பெட்ஷீட் எடுக்கிறேன். எப்பா ஏப்பாப்பா இப்பதான் ஏண்டி சாமி கொஞ்சம் கடகடான்னு இருக்கு. ஆத்தாடி நல்ல வேலை இந்த பெட்ஷீட் எடுத்து தெரியாம இம்புட்டு நேரம் முடிச்சுக்கே இருந்தேன். உரி பார்த்தேன் கல்ல வரவே இல்லை. எங்கடி பெட்ஷீட் கூட பொத்துற மாதிரி வச்சிருக்காங்க, டிசைன் வச்சிருக்காங்க. இழுத்து பார்த்தேன் வரவே இல்லை. ஆத்தே இப்ப தாண்டி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. பல்லெல்லாம் ஸ்பிரிங் அடிக்குதே, பல்லெல்லாம் உடஞ்சு ஒரு மொழியடி ஒன்னோட ஒன்னா ஒட்டி அடிச்சுக்கே இருக்கே. பெட்ஷீட்டை போட்டு சேஃப் ஆயிட்டீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். பெட்ஷீட்டை போட்டு சேஃப் ஆயிருக்கீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதையும் உரிய வர்றேன். இருங்க. இம்பட்டு குளிர்லயும் இந்த பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு தூங்குறீங்களா? பெட்ஷீட் போத்தினாதானே தூங்குவீங்க. இப்ப பாருங்க. டின் டின் டிஹாரா டன் டன் டஹாரா. பெட்ஷீட் காணாம போயிரு. என்ன திரும்ப குளிர் அடிக்குது? அதே பெட்ஷீட்டை காணா எங்கன்னு தெரியல. இந்த பொம்பளை வேற டைனோசர் மாதிரி சும்மா கோட்டப்பட்டுக்கிட்டு இது கோட்டையிலே எங்கிட்ட போயிடுச்சு போல இருக்கு. பெட்ஷீட் பறந்து போய் காணாமே. ஐயோ நடுங்குதே. எத்த எந்திரிங்க, பெட்ஷீட்டை காணா நடுங்குதே. ஐயோ எங்க மருமகளே பெட்ஷீட்டை காணா? அதே கொஞ்ச நேரம் இப்பதான் கண்ணா செஞ்சேன், பழைய வடிக்கும் பெட்ஷீட்டை காணாமே. ஆத்தே என்னால முடியாதுடி, காலையில நான் டெட் பாடி ஆயிடுவேன். மீன் பாடி ஒன்று கூட்டு போன்னு போறேன். அம்மா வாமா, நமக்கு ஏசி ரூம்பு வேணாம், ஓசி ரூம்பு வேணாம். வாமா வரண்டாவில் நம்ம வாட்டுக்கு படுத்துக்குருவோம். நம்ம வீட்டுல அப்படித்தானே படுப்போம், அதே மாதிரி படுத்துக்குருவோம். ஏசி ரூமே வேணாம் தே எனக்கு. ஆத்தேடி ஆத்தே ஆமா மருமகளே போயிடுவோம். ஆமாத்த நீங்க சொல்றதையும் கரெக்டு. வாங்கத்த போய் வரண்டாவில் சோபாவில் படுத்துக்கணும். இதுக்கு மேல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி காலையில ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிரும் போல ரெண்டு பேரும். அம்மா ஆத்தே வாங்க போயிரும். சத்தம் இல்லாம போயிரும் வாங்க. ஓடுங்க ஓடுங்க, ரூமை விட்டு ஓடுங்க, சொல்லாம பெரியாம ஓடுங்க. எப்படி உங்களை ஓட வச்சு தெரியுமா? ஏண்டி அப்புறம் நீ பிள்ளை ரூமை பிடிக்கவா பாத்தீங்க? இதுக்கப்புறம் எப்படி இந்த ரூம் பக்கம் வருவீங்களா நீங்க? ஓடுங்க ஓடுங்க. ஓடு மருமகளே ஓடு, சீக்கிரமா ஓடு. நம்ம சிலையாயிர போறோம். இங்கே ஓடு, சீக்கிரம் ஓடு. இந்த காணா துண்ணிய காணா, தூங்கும் போது பெட்ஷீட்டை காணா. என்னடி செஞ்ச இவங்களை, என்னடி செஞ்ச? எப்படிங்க சகோதர சகோதரிகளே, எப்படி ஓட விட்டேன் பாத்தீங்களா? ஏசி ரூம் கேக்குறேன், ஏசி ரூம். இந்த கிளப்பிக்கலாம். எப்படி ஓடுறா பாருங்க. இப்ப இதுக்கப்புறம் இந்த ரூம் பக்கம் வருவாளா? நம்ம பரனுக்கு தொந்தரவு கொடுத்தாலுங்க இதுதே அவளுக்கு நிலைமை. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.